சில பேருக்கு கீரையை பார்த்தா தான் பிடிக்காது. ஆனால் அம்முவுக்கு கீரை விற்கிறேன்னு யாராவது இந்த பக்கம் வந்தாலே பிடிக்காது. இந்த மாதிரி கீரையே பிடிக்காத பசங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்யலாம்னு நினச்சேன். இது செய்யறதுக்கு பாலக்கீரையை 1-2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதை சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் மாற்றிட்டு கீரையை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மாவு பிசையும் போது கீரை அரைச்ச விழுதையும் கூடவே 1 டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸ்டஃபிங்காக பன்னீரை உதுத்து வச்சுட்டேன். இது கூட சேர்க்கறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதோடய ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்தா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ எப்பவும் போல் சப்பாத்தியை திரட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து 2 சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி கல்லில் போட்டு எடுத்தா அருமையான பாலக் பன்னீர் சப்பாத்தி ரெடி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.